துர்க்மெனிஸ்தான் தர்வாசா வாயு பள்ளம் கண்கவர் இயற்கை நிகழ்வுகளுக்கு தாயகமாக உள்ளது. இது முறையாக ஷைனிங் ஆஃப் கரகும், நரகத்திற்கான கதவு அல்லது நரகத்தின் வாயில்கள் என்று அழைக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தானின் தர்வாசா அருகே சுமார் 50 ஆண்டுகளாக இயற்கை எரிவாயு மூலம் பள்ளத்தில் தீ எரிகிறது. மத்திய ஆசியாவின் துர்க்மெனிஸ்தான் ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு. இது வறண்ட நிலப்பரப்பின் குறிப்பிடத்தக்க பகுதி. உலகின் மிகப்பெரிய மணல் பாலைவனங்களில் ஒன்றான கரகம் பாலைவனம் துர்க்மெனிஸ்தானின் மொத்த நிலப்பரப்பில் 70 விழுக்காடு ஆக்கிரமித்துள்ளது. இது வடக்கிலிருந்து தெற்கே சுமார் 500 கிலோமீட்டர்கள் நீளமும் மேற்கிலிருந்து கிழக்காக 800 கிலோமீட்டர்கள் நீளமும் கொண்டது. இந்த பாலைவனம் ஒரு கண்கவர் இடத்தை கொண்டுள்ளது. இந்த பாலைவனத்தின் மையத்தில் தர்வாசா கிராமத்திற்கு அருகில் தர்வாசா வாயு பள்ளம் உள்ளது. இது ஒரு தனித்துவமான புவியியல் நிகழ்வு. துர்க்மெனிஸ்தானின் தலைநகரான அஷ்கபத் அதற்கு வடக்கே சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பள்ளம் தோராயமாக 30 மீட்டர் ஆழம் மற்றும் 60 முதல் 70 மீட்டர் வரை விட்டம் கொண்டது. பள்ளத்தின் அடிப்பகுதி மற்றும் விளிம்புகள் நூற்றுக்கணக்கான இயற்கை எரிவாயு பகுதிகள் எரிந்து ஒளிரப்படுவதால் இயற்கைக்கு மாறான படம் உருவாக்கப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பள்ளம் தொடர்ந்து ஒளிர்கிறது. பள்ளம் எவ்வாறு துல்லியமாக உருவானது என்பது இன்னும் தெரியவில்லை. சில அறிக்கைகளின்படி இது 1960களில் உருவானது. இருப்பினும் மற்றவர்களின் கூற்றுப்படி 1971இல் ஒரு துளையிடல் முயற்சி பள்ளம் உருவாக வழிவகுத்ததாக நம்பப்படுகிறது. இதன்படி சோவியத் பொறியியலாளர்கள் எண்ணெய்க்காக தோண்டியபோது பூமி வெடித்து குழி உருவானது. வாயுவின் அளவை குறைத்து மதிப்பிட்டு பொறியாளர்கள் நச்சு வாயுக்களை வெளியிடுவதை தடுக்க பள்ளத்தை எரியூட்டினர். ஆனால் அது தொடர்ந்து எரியத் தொடங்கியது. எரியும் வாயு தீப்பிழம்புகள் பள்ளத்தை ஒரு அற்புதமான காட்சியாக மாற்றியது. இந்த பள்ளம் துர்க்மெனிஸ்தானில் உள்ள உள்ளூர் மக்களால் நரகத்திற்கான நுழைவாயில் அல்லது நரகத்தின் வாயில்கள் என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. சில சுற்றுலா பயணிகள் இந்த பள்ளத்தை ஒரு மாய அல்லது புனிதமான இடமாக பார்க்கின்றனர். ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மக்கள் பல ஆண்டுகளாக எரியும் குழிக்குள் காணிக்கைகளை வீசியுள்ளனர். இந்த செயல்கள் பள்ளத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தின் மீதான நம்பிக்கையை நிரூபிக்கின்றன. மர்மமான தர்வாசா வாயு பள்ளம், நிலத்தடி தீ நடத்தை, இயற்கை எரிவாயு, சுற்றுச்சூழல் அமைப்புகளில் அவற்றின் தாக்கத்தை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்யப்படுகிறது. பள்ளம் ஆராய்ச்சிக்கான இயற்கை ஆய்வகமாக செயல்படுகிறது. இது பூமியின் புவியியல் மற்றும் இயற்கை செயல்முறைகளுடன் மனித செயல்பாடுகளின் உறவை ஆழமாக புரிந்து கொள்ள அனுமதிக்கிறது. ஜார்ஜ் கௌரோனிஸ் என்ற சாகசக்காரர் துர்க்மெனிஸ்தானில் உள்ள டார் டு ஹெல் பற்றி 2 வருடங்கள் கழித்து எரியும் குழிக்குள் நுழைய முயன்று வெற்றிகரமாக ஆய்வு செய்தார். அவர் தீப்பிழம்புகளில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள வெப்ப எதிர்ப்பு ஆடைகளை அணிந்தார். சுத்தமான காற்றை சுவாசிக்க ஒரு சுய கட்டுமான சுவாசக் கருவியை செல்ஃப் கண்டெய்ன்ட் பிரீதிங் எக்விப்மெண்ட் பயன்படுத்தினார். குரோனிஸ் பள்ளத்தில் இறங்குவதற்கு ரோப் ஹார்னஸ் அமைப்பையும் பயன்படுத்தினார். தர்வாசா வாயு பள்ளம் இப்போது சோவியத்துக்கு பிந்தைய துர்க்மெனிஸ்தானில் பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது. அருகில் யூர்ட்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் விருந்தினர்கள் இப்பகுதியை ஆராய வரவேற்கப்படுகிறார்கள். 2013ஆம் ஆண்டில் இப்பகுதி ஒரு நேச்சர் ரிசர்வ் பகுதியாக அறிவிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் ஜனாதிபதி பெர்டிமுகமெடோவ் பள்ளத்தின் தீயை அணைக்க பரிந்துரைத்தார். ஏனெனில் பள்ளம் நாட்டின் இயற்கை எரிவாயு வளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2022ஆம் ஆண்டில் உள்ளூர் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்தின் மீது தீங்கு விளைவிக்கும் என்பதால் அதை நிறுத்துவதற்கான தனது விருப்பத்தை அவர் அறிவித்தார். ஒரு குழு அமைக்கப்பட்ட பிறகும் இன்று வரை பள்ளம் திறந்தே எரிகிறது.